எப்போது கர்ணன் ராஜாவாக்கப்பட்டானோ அப்போ அதிரதன் ஓடி வரான். அதிரதன்கிறவன் திருஷ்டிராஷ்டிரனுடைய சைன்யத்தில் ஒரு தேரோட்டியாக இருந்தவன். அவன் ஓடி வந்து பிள்ளையை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்பா நீ இப்படிலாம் ராஜாவானதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ பீமன் ஒரு வார்த்தை சொல்றான், அப்பா உன்னையும் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. அதாவது ஒரு யாகத்துக்குன்னு புரோடோஷம்னு ஒன்று வச்சிருக்கா, அது சிங்கத்துக்கு இடலாம் நாய்க்கு இடலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறான் பீமன். அவனும் வாய் திறந்து இப்படிலாம் கேட்டிருக்க வேண்டாம், ஆச்சரியத்தனமாக கேட்டுவிட்டான். அதுக்கு நம்ம துரியோதனா கீதா, நீங்கள் பகவத்கீதா கேள்விப்பட்டிருக்கீள், துரியோதனா கீதா கேள்விப்பட்டிருக்கீள், அவர் ஒரு உபதேசம் பண்ணுறார் கேளுங்க. அவர் என்ன சொல்கிறார், அப்பா பிறப்பை பற்றி நீ கேள்வி கேட்கப்படாது, யூ ஷுட் நாட் டாக் அபவுட் பர்த். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பீமா, நீ நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் தான், ஒரே கோர்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், உனக்கு தெரியாதது இல்லை. முருகன், குஹன், ஷண்முகன் யாருடைய பிள்ளை அப்படின்னு அவன் கேட்குறான். ஆக்னேயா கிருத்திகா புத்ரோ, அக்னியின் பிள்ளையா? ஏன்னா அக்னியின் பிள்ளைன்னு சொல்கிறோம். இதே மாதிரி அங்காரக்கன்னு சில பேர் சொல்லுவா. அங்காரக்கன்னா என்னென்னா மார்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே தான் முருகன்னு பல பேர் சொல்கிறது உண்டு ஜோதிஷ சாஸ்திரத்தில். அவரா? எடா கிருத்திகா புத்திரனா? ஏன்னா முருகப்பெருமான் 6 பிள்ளைகளாக இருக்கும்போது அவரை வளர்த்தெடுத்தது கிருத்திகா நட்சத்திரத்தில் உள்ள 6 பெண்கள். இவர் கிருத்திகா புத்திராள்னு சொல்லுவேளா, இல்லாட்டா அக்னியின் பிள்ளைன்னு சொல்லுவேளா, இல்லாட்டா ருத்ரன் பரமசிவனாரின் புத்திரன்னு சொல்லுவேளா, இல்லாட்டா இந்த 6 பிள்ளைகளையும் தன்னில் சுமந்து வந்தாலே கங்கை புத்திரன்னு சொல்லுவேளா? ஒரு கேள்வி கேட்கிறான். ஆக்னேயா கிருத்திகா புத்ரோ ரௌத்ரோ காங்கேய இத்யபி ஸ்ரூயதே பகவான் தேவஹ சர்வகுஹ்யமஹோ குஹா. குஹன்னு பேரு யாருக்கு? முருகனுக்கு. அதனால தான் முத்துசுவாமி தீட்சிதர் குருகுஹன்னு சொல்லுவார். ஆனால் குஹ்யம்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தை சீக்ரெட்டுன்னு அர்த்தம். சர்வ குஹ்யமயோ குஹா. அதனால குஹனுக்கே யார் அப்பான்னு தெரியறதில்ல, நீ உட்காந்து இவன் அப்பாவை கேட்க போயிட்டுட்டியா பீமா? அடுத்தது சொல்கிறான், ஏன்பா சில பேர் க்ஷத்ரியாளாக பிறந்தாலே அவள்லாம் அந்தணர்களாக மாறலியா? நீ விஸ்வாமித்திரனை பற்றி கேள்விப்பட்டதில்லையா? அடுத்த கேள்வி கேட்குறான். அடுத்தது சொல்கிறான், ஏன்பா நமக்கு யார் கற்றுக் கொடுத்தா? இந்த கிருபாச்சாரியாலும் துரோணாச்சாரியாலும். இவாள்லாம் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தா சொல்லு? இவாளே பிறந்தது துரோணத்தில் ஒரு அரக்காப்படி முழுக்காப்படியில் பிறந்திருக்கா. இவாளை நீ ஆச்சாரியாளா வச்சுண்டு இவனை நீ கேள்வி கேட்கறியா? துரியோதனன் அடுத்த கேள்வி. சரி இதெல்லாம் விட்டுரு பீமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாருடைய பிள்ளை சொல்லு அப்படின்னு கேட்டான். இது கேட்ட உடனே அங்கே கமோஷன். எல்லாரும் அங்கே பீமா சப்போர்ட்டர்ஸ்னு சில பேர் இருக்கா. பீமா சப்போர்ட்டர்ஸ் கிளாஷ் பண்ணிக்கிறா, துரியோதனா சப்போர்ட்டர்ஸ் கிளாஷ் பண்ணிக்கிறா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துரோணாச்சாரியா டுடே த காம்படிஷன் இஸ் ஓவர், வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுட்டார். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்ல விட்டாச்சு. இப்போ இது ஆன கையோட குந்திக்கு ஒரே சந்தோஷம். குந்திக்கு ஏன் சார் சந்தோஷம்? பிள்ளை அவமானப்பட்டு நிற்கிறான். ஒரு பிள்ளை அவமானப்பட்டு நிற்கும் போது இன்னொரு பிள்ளையை கண்டு விட்டாள். அவளுக்கு தெரியுமோன்னு பிறந்த பிள்ளைக்கு எதெல்லாம் அடையாளங்கள்னு இப்பெல்லாம் கேட்குறா பாருங்க. டெல் மீ வேர் ஆர் யுவர் பர்த் மார்க்ஸ். நம்ம வந்து மோல் இந்த பாம், மோல் இந்த செஸ்ட், 1 behind the ear, 1 above the head இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. கர்ணனுக்கு எது பர்த் மார்க்ஸ்ன்னு கேட்டால் கவச்ச குண்டலங்கள். அது எப்படி சார் இவனுடையது தான் கவச்ச குண்டலங்கள்னு தெரியும்னா, எல்லா அரசர்களும் கவச்ச குண்டலம் போட்டுப்பாளேன்னா அதிரதனின் பிள்ளை கவச்ச குண்டலங்கள் போட்டுக்க முடியாது. எப்போ கர்ணன் போட்டுண்டு வந்தானோ அப்படின்னா அர்த்தம் அவன் போட்டுண்டு வரல, அவனோடையே இருக்குன்னு அர்த்தம். எப்போ அவனோடையே கவச்ச குண்டலங்கள் இருக்கோ அது தம் பிள்ளையை தவிர வேற எந்த பிள்ளையாவும் இருக்க முடியாது. கர்ணன்னு தெரிஞ்சுண்டாலாம் தர்க்க ரீதியாக சொல்றா. இப்போ இவா 2 பேர் துரியோதனனும் சரி கர்ணனும் சரி ரொம்ப நண்பர்களாகி விட்டார்கள். இப்போது துரோணன் எல்லா காம்படிஷன்லாம் எடுத்து எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. கம் அண்ட் கலெக்ட் யுவர் சர்டிஃபிகேட்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எல்லா பிள்ளைகளும் போய் சர்டிஃபிகேட் வாங்குது. அர்ஜுனா மட்டும் A++ வாங்கியிருக்கார். அந்த அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், அப்பா எனக்கு ஒரு குருதட்சிணை வேணும் அப்படின்னு. ஐயோ நீங்கள் கேட்குற மாதிரி நான் வச்சுட்டேனே, என்ன வேணும்னு சொல்லுங்க. துருபதனோட போய் சண்டை போடணும். உடனே துரியோதனன் வந்துட்டான். அது என்ன, why are you asking Arjuna? Do you think he is only capable? I will be very capable அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைன்யத்தை திரட்டின்னு போனான். துருபதன் ஓடுன்னு ஓட்டி அமிச்சுட்டான் எல்லாரையும், இன்க்ளூடிங் கர்ணனையும் போட்டு அடிச்சுட்டான். கர்ணன் அன்றைக்கி என்னமோ சூரியனுக்கு கீழே பிரகாசம்லாம் ஆச்சே, ஒன்றும் ஆலை. கர்ணன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஃபைனல்ஸில் வந்து தோற்று போயிடுவான் எப்போவுமே. நீங்கள் வந்து முழு மகாபாரதத்தில் பார்த்தேன்னா
கர்ணனுக்கு எல்லாம் கடிபடியாக முதல்ல ப்ரிப்பரேஷன்லாம் பிரமாதமாக இருக்கும். இந்த அஸ்திரம் அந்த அஸ்திரம் நான் செல்கின்றேன் பண்ணுவான். கடைசியில் வந்து தோற்று போயிடுவான். அது என்னவோ அவனுக்கு அந்த மாதிரி. சவுத் ஆஃப்ரிக்காவும் இதே மாதிரி தான் நீங்கள் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏதாவது வந்து ஃபைனல்ஸ்க்கே வராமல் போயிடும், இல்லாட்ட ஃபைனல்ஸில் வந்து தோற்று போயிடும். அதுக்கு பாவம் அது அதுக்கோ கர்ணனுக்கும் ஏதோ சகவாசம் போல இருக்குது. அதனால் இது எல்லாம் துரோணர்கிட்ட துருபதன் கிட்ட போல தோற்றுட்டு வந்துடுறான். இப்போ என்னாச்சு, அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து சொல்கிறான், சரி அண்ணா துரியோதனன் அண்ணா நான் இப்போ போகலாமான்னு கேட்டான். ஓகே கோ அப்படின்னா. அப்போ சொன்னானாம் அர்ஜுனன், என்னோட ரதத்தோட யாரும் வரக்கூடாது, நோபடி ஷுட் கம், யாரும் வர வேண்டாம். அப்போது யுதிஷ்டன் சொன்னா, எப்படிப்பா நம்ம 5 பேரும் போகலாமே. சரி நம்ம 5 பேர் போகலாம், சைனிகர்கள் வேண்டாம். சரி எப்படி போகலான்னா, அண்ணா யுதிஷ்டிரனான நீயும் நானும் ரதத்தில் இருப்போம், குதிரைக்கு முன்னாடி பீமன் நடந்து செல்ல வேண்டும், நகுலனும் சகதேவனும் சக்கரத்துக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த காலத்துலலாம் முதல்ல ரதத்தோட சக்கரத்தை அட்டாக் பண்ணிவிடுவான். ஏன்னா அந்த ரதத்தில் தான் எல்லா ஆயுதமும் இருக்கும். அட்டாக் பண்ணிவிட்டு அந்த ரதம் உடஞ்சி போயிடுதுன்னா ஆயுதத்தை எடுக்கவே முடியாது. இவ்வாறு 2 பேரும் சக்கரத்துக்கு காவலாளிகளாக இருக்கட்டும், குதிரைக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்க பீமன் இருக்கட்டும், உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்க நான் இருக்கேன், நான் சண்டை போடுறேன். துருபதனை கூக்குரலிட்டா. துருபதனை சண்டை போட ஆரம்பித்தா. துருபதன் ஒரு பெரிய ஆள், ஏன்னா துரோணரோட கிளாஸ்மேட்டுன்னா சும்மாவா, பெரிய ஆளவன். ஆனால் அவனுக்கே வியப்படைகிற மாதிரி அர்ஜுனன் சண்டை போட்டானாம். என்னன்னு கேட்டால் அங்கே வியாசாச்சாரியால் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். சீக்கிரமபியஸ்ததோ பாணான் சந்ததானஸ்ய சானிஷம் நாந்தரம் ததுஷே கிஞ்சித் கௌந்தேயஸ்ய யசஸ்வினஹா. இதுதான் சார் வியாசர். சின்ன வயசில் நான் மெட்ராஸில் இருக்கும்போது எங்கள் ஆத்து பக்கத்தில் ஒரு மாமி பிள்ளையார் சதுர்த்தியானா 1008 கொழக்கட்டை பண்ணுறதா வச்சுருக்கேன். பெரிய பெரிய கொழக்கட்டையாக சின்ன சின்னதாக இருக்கும். இந்த அம்மணி கொழக்கட்டைன்னு சொல்லுவா பாருங்க, அந்த சைஸில் தான் இருக்கும் அந்த கொழக்கட்டை. பிள்ளையாரே ஒரு 10 சாப்பிட்டா தான் 1 சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஏன்னா வேறு 1008 பண்ணணும்னு வேண்டிண்டா எப்படி முடியுது. ஒரு வருஷம் அந்த 1008 பண்ணுவோம். ஒரு வருஷம் என்ன எடுத்து, மாமி நானும் உங்களோட வந்து கூட பண்ணுவேன் அப்படின்னு. சரி வாடா அப்படின்னா முதல்ல மாவு எடுத்தேன். மாமி எப்படி பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்துனேன். அப்படி இப்படி சொப்பு மாதிரி இது ஒன்று பண்ணிட்டா. அப்புறம் அதில் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணத்தை அதில் வச்சு அதை மூடி, அது மேலே ஒரு கொப்பி மாதிரி அது மகுடம் சத்ர அமரக அது பட்டாபிஷேகம் மாதிரி ஒரு முடியை வச்சு இதெல்லாம். இது பெரிய வேலையா, இது ரொம்ப பெரிய ஸ்கூல்லலாம் டைட்ரேஷனே பண்ணுறோம், சால்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். இது என்ன பெரிய விஷயமா நினச்சி நான் பண்ணேன். நான் இப்படி எடுப்பேன், அழகாக அதை வச்சு இப்படி மூடி இதெல்லாம் இப்படி பண்ணுறதுக்குள்ளே மாமி அங்கே 100 பண்ணி முடிச்சுட்டான். அப்போ தான் பார்த்தா அந்த மாமி எப்போ அந்த மாவு எடுக்கிறா, எப்போ அந்த பூரணத்தை எடுக்கிறா, அதெல்லாம் டாக்டிக்ஸ். அதுவும் பூ தொடுக்கிறவா நீங்கள் பார்த்தேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் பூ தொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, பார்த்து பிரதட்சணம் எல்லாம் பண்ணி இதுக்குள்ளே அந்த பூக்காரியை ஒரு 10 முழம் தொடுத்து வச்சுருவோம். தள்ளி தள்ளி தொடுப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் தொடுப்போம். எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த ஸ்பீடு இருக்குது பாருங்க. இந்த பேங்க்லலாம் நோட்டுகள் எண்ணக்கூடிய காலத்துலலாம் எங்கள் தாத்தாலாம் அந்த கேஷியர் கவுண்டர் 214 அப்படின்பா, நம்ம போய் நிற்போம். அப்போ ஒரு காயினை கொடுத்தா அந்த அம்மையார் வந்து கொஞ்சம் பணம் கொடுப்போம். அவள் பார்த்தேன்னா நோட்டை எண்ணுவோம், என்ன கொஞ்சம் அனாச்சாரமாக எண்ணுவோம், போட்டு எண்ணுவோம். ஆனாலும் எண்ணுவோம் பாருங்கோ, ஒரு வேகத்தில் டப்ப டப்ப எண்ணிடுவோம், ஒன்று விடாமல் எண்ணுவோம். நம்ம உட்காந்து எண்ணினா அது 2 ஒன்றுத்தை ஒட்டிக்கும், ஒன்று கிழிஞ்சு போயிடும், ஒன்று விட்டுட்டு எண்ணுவோம், திரும்பி எண்ணுவோம், இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி அர்ஜுனன் போரிட்டானான். அவன் எப்போ அம்புரா துணிலேருந்து அம்பை எடுத்து பானத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறான், எப்போ அடிக்கிறான், எப்போ இன்னொன்று எடுக்கிறாங்கிற அந்த டிஃப்ரென்ஸே தெரியலையான் துருபதனுக்கு. அப்படி அடிக்கிறானா. இதை அடிக்க முடிக்கிறதுக்குள்ள துருபதனுடைய பானங்கள் அம்புரா துணி எல்லாமே போயிடுது. ஐயோ எல்லாம் போயிடுத்தேன்னு பார்க்கறதுக்குள்ள அவர் ரத்தத்தில் அர்ஜுனன் நிற்கிறான் வாளோட, தலையை வச்சுன்னு. உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏன்னா எங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், நீ வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒன்றும் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கார், மரியாதை எங்களோட கூட வந்துருங்கோ, டோன்ட் மேக் அஸ் புட் ஹேண்ட் கப்ஸ் அப்படின்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டேன். இப்போது துருபதனுக்கு கோபம் தானே வரணும். படுபாவி இப்படி சிறு முளைச்சி 2-3 இலை விடலை, 2 இலை தான் அங்கே தவிக்கிறது, 3 இலை விடலை, அதனால் இப்படி வரான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லலையாம். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சூக்ஷ்மம் வைக்கிறார் வியாசாச்சாரியால். என்ன சொல்கிறார்,
துரோணன் துருபதன் நினைச்சு பார்த்தானா, இவனை மாதிரி தானே எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்டிருக்கார். அது ஆசை எப்படி நடக்கிறதுன்னு முன்னாடி பார்க்கலாம். இப்போ துரோணன் கிட்ட கூட்டுன்னு போயாச்சு துருபதனை. இப்போ துரோணன் சொல்றார், அப்பா நீ தான் சொல்லியிருக்க பணக்கார ஏழையோட ஃப்ரெண்டே ஆக முடியாதுன்னு. உன் ராஜ்யமெல்லாம் இப்போ என்கிட்ட வந்துடுத்து, நான் பணக்காரன் ஆயிட்டேன், நீ ஏழை ஆயிட்ட, எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருது? ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு. அதனால் என்ன பண்ணிடலான்னா, எனக்கு கிடைச்ச ராஜ்யத்தில் பாதியை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். உங்ககிட்டேன்னு பாதி எடுக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை. அவர் எனக்கு கிடைச்ச முழு ராஜ்யத்தில் பாதி உனக்கு நான் கொடுத்துட்றேன். காம்பில்யம்னு அதுக்கு தலைநகரம், நீ ஆண்டுக்கொள், மேல் பகுதியை நான் ஆண்டுக்கிறேன். இப்போ துருபதன் ஓகேன்னு விட்டான். அவனுக்கு முழுக்க முழுக்க கண்ணெல்லாம் இப்போ அர்ஜுனன் மேலேயே இருக்குது. ஆனால் என்ன ஒன்றும் மாப்பிள்ளை ஆக்கணும்னு நினச்சார், பொண்ணு இல்லை. என்ன ஒரு இது அழகு பாருங்க, மாப்பிள்ளை ஆக்கணும்னு நினச்சாச்சு, பொண்ணு இல்லையே. பொண்ணு இருந்தால் தானே இப்போ இனிமேல் பொண்ணை பெற்று அவளை வளர்த்து எடுக்கிறதுக்குள்ளே இவருக்கு சஷ்டத்து பூர்த்தி ஆகிடும். என்ன பண்ண வேறு அது அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம், கொஞ்சம் இருங்க. இப்போ என்னன்னா, துரோணன் இதெல்லாம் இப்போ துருபதனை ஓகேப்பா நீ ராஜ்யம் பாதி எடுத்துன்னு போ நம்பிச்சாச்சு. இப்போ துரோணன் அர்ஜுனன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறார். ஆச்சாரியன் சிஷ்யன் கிட்ட வரம் கேட்கிறார். யுத்தேகம் பிரதியோக்ய யோத்தவ்யோ யுத்தமான்யஸ்த்வயா நக. உரிய காலம் வரும்போது அர்ஜுனா எனக்கு ஒரு ஆசை, உன்னோட நான் சண்டை போடணும்னு ஒரு ஆசை. இது நடக்குமா, நீ அனுகிரகம் பண்ணு. அர்ஜுனன் பாவம் என்ன சொல்லுவான், பகவான் நினைச்சா நடக்கும் ஆச்சாரியரேன்னு சொல்லி முடிச்சுட்டான். அதனால தான் துரோணரோட யுத்தம் பண்ணுறான் அர்ஜுனன் மகாபாரத யுத்தத்தில். எல்லாம் இதில் கனெக்டட் ஆச்சா. இப்போ யுதிஷ்டரனை தர்மபுத்திரனான யுதிஷ்டரனை யுவராஜா வாக்கியாச்சு, ஹையர் அப்பரண்ட் ஆக்கியாச்சு. தாத்தோபி தர்மதனயம் தபனீய பீடமாரோப்ய சக்ஷுரிவ லப்துமமும் தபோபிஹி ஆவர்ஜிதை கலசவாரிபிரப்யசிஞ்சதானந்த பாஷ்வசலிதை அவனீச்ச பௌராஹா. நன்னா யுதிஷ்டரனை தர்மராஜா வாக்கியாச்சு, யுவராஜா வாக்கியாச்சு. யாரு? திருதராஷ்டிரனே ஆக்கிட்டான்.